Hello students, welcome back to English Maths Academy. This is 9th Mathematics, Chapter 1 Set Language, Exercise 2.1, Question number 8. Write down the power set of the following sets. இதில் 4 question இருக்கு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Okay students, first of all, what is power set? The set of all subsets of a set. அதாவது set A யோட subsets first find பண்ணுங்க. Then அதை bracketல வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா it is called power set of A. It is denoted by P of A. அதாவது P of A equal to இதோட subsets என்னென்ன இருக்குது? First null set, then A, B and then AB. இதெல்லாம் A யோட subsets. இதே நீங்க bracketல க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா it is called power set of A. ஓகே, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. set B equal to 1 2 3. first of all power set of B equal to இதோட subsets எழுதுங்க. first null set, அப்புறம் 1 2 3, அடுத்து ரெண்டு எடுத்துக்கணும். 1 2 1 3 and 2 3. லாஸ்டா அந்த செட்டே அதற்கு சப்செட்டா வரும். ஸோ 1 2 3 இதை இது போல க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா it is called power set of B. அடுத்ததா set D equal to PQRS. now power set of D equal to bracket open பண்ணிக்கங்க. first null set, அப்புறம் P Q R S, அப்புறம் ரெண்டு எழுதுங்க. PQ PR PS QR QS and RS. அடுத்து மூன்று எழுதுங்க. PQR PQS, அடுத்து PRS, the last one QRS. ஃபைனலா அந்த செட்டே நம்மளுக்கு சப்செட்டா வரும். PQRS. இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா it is called power set of D. இதில் number of elements ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்னது? 2 power n, where n equal to 4, 2 power 4 equal to 16. இது போல போட்டு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 and 16. ஓகே, அடுத்து set E equal to null set. இது null செட்டா இருந்தாலும் இதுக்கு நம்ம பவர் செட் எழுதலாம். எப்படி எழுதலாம்? P of E equal to, இதே நம்ம என்ன செய்யணும்? எம்டி செட்டா போடுங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு செட்டோட பவர் செட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்க. கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye.